ஹலோ ஒன் வெல்கம் டு வாட்சிங். ஸோ என்னை ஃபாலோ பண்ண உங்களுக்கு தெரியும், நான் எம்சியூ படங்கள்லாம் வந்துட்டு கம்ப்ளீட் டைம் லைன் ஆர்டர் படி வந்துட்டு ரீவாட்ச் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வரிசையில் வந்துட்டு இந்த இன்ஃபினிட்டி சாகாவே வந்துட்டு மொத்தமாக ஒரு என் கேமுக்கு கொண்டு வர மாதிரி வந்துட்டு அவெஞ்சர்ஸ் என் கேம் படம் வந்துட்டு அமைஞ்சிருக்கும். ஸோ மொத்தம் இந்த இன்ஃபினிட்டி சாகாவே வந்துட்டு அதோட ஒரு க்ளோசிங்காக வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ படத்தோட டியூரேஷன் ஆப்வியஸ்லி இட்ஸ் 3 hours ஒரு ஃபிலிம். ஓகேவா, எல்லாம் இது வரைக்கும் எம்சியூ படங்கள்லேயே ஓகே இந்த இன்ஃபினிட்டி சாகால வந்த படங்களோட லைக் எல்லா கேரக்டர்ஸையும் ஒரே படத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஆக்சுவலி இன்ஃபினிட்டி வார்லேயே கொண்டு வந்துட்டாங்க. பட் வந்து இது ஒரு கன்க்ளூஷன் சொல்றதுனால வந்துட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, ஸோ அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த படத்தோட ரிவ்யூ நான் வந்துட்டு ஃபுல் ரிவ்யூ வந்துட்டு நான் செப்பரேட்டாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம், நான் வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு நான் ஒரு 3 பிடிச்சிருக்கேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் அண்ட் வந்துட்டு கிளைமேக்ஸ். அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி சென்ட் ஆஃப் கூட வச்சுக்கலாம். ஓகேவா, அது வந்துட்டு கிளைமேக்ஸில் தான் வருது. ஸோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச இது வந்துட்டு ஒரு 3 பார்ட்டாக படிச்சிருக்கேன். ஒரு 3 வீடியோவாக நான் போட்டதுக்கு. ஆக்சுவலி இட்ஸ் ரிவ்யூ கிடையாது. எனக்கு பிடிச்ச விஷயங்கள்ல நான் வந்துட்டு சொல்ல போகிறேன். சீன் பை சீனாக சொல்ல போகிறேன். ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க படத்தில். ஓகேவா, படத்தை வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபே ஒரு மணி நேரம் இருக்கும். ஸோ சரிங்களா, ஆக்சுவலி அது லேகே கிடையாது. ஓகேவா, ஏன்னா இப்போ ரீசனாக வந்து நீங்கள் ரிப்போர்ட் கேள்விப்பட்டீங்கன்னு தெரிஞ்சிருக்கோம். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே. ஓகேவா, அந்த படத்தோட டியூரேஷன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 4 hours வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 3 hours 49 minutes ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா எம்சியூ ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு அது ஒரு லேகு, ஏன்டா இவ்வளவு நேரம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படி தோணாதே நாங்களாம் நினைக்கவே மாட்டோம். ஓகேவா, படத்தை 5 மணி நேரம் கூட போடுங்கடா, பிரச்சனையே நாங்கள் உட்காந்து பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் எம்சியூ ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா, கண்டிப்பா அதுல ஒரு மாற்று கருத்து கிடையாது நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ அந்த வகையில வந்துட்டு இந்த 3 மணி நேரம் படத்துலேயே அவ்வளவு லென்த்தா சீன் இருக்கும். பட் எல்லாமே வந்துட்டு டீட்டெயில்டா இருக்கும். ஓகே, ஒவ்வொரு விஷயத்த டீட்டெயிலாக எடுத்திருப்பாங்க, டீட்டெயிலாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. பத்தாவதுக்கு இந்த மூணு மணி நேரம் படத்துல இதே இவ்வளவு டீட்டெயிலாக இருக்கு. பத்தாவது எனக்கு தெரிஞ்சு 4-5 டிலேட்டட் சீன் வேற இருக்காங்க. சரி, டிலேட்டட் சீனும் சேர்த்து இருந்தா அந்த படம் கண்டிப்பா வந்து ஒரு 3 hours 30 minutes ஒரு படமா இருந்திருக்கும். ஓகேவா, பட் ஒரு சில டிலேட்டட் சீன் வந்துட்டு தேவையில்லாத டிலேட்டட் சீனும் இருக்கு. டிலேட் பண்ணதுக்காகவே எடுத்த சீன் மாதிரியும் இருக்கும். ஓகேவா, சில சீன்ஸ்லாம் வந்துட்டு அது தேவை வச்சிருக்கலாமே அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். நான் வந்துட்டு முடிஞ்சா அந்த டிலேட்டட் சீனும் வந்துட்டு ஒரு ரிவ்யூ மாதிரி போடுறதுக்கு வந்துட்டு தனியாக செப்பரேட்டான வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் அதுக்குள்ள இருக்கிற நிறைய எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நான் வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 10 minutes வந்துட்டு மேக் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, ட்ரை பண்றேன். ஒரு அதிகமா போச்சுன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க, நானே சொல்றேன். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு டைரக்டா ஆக்சுவலி இந்த படம் வந்துட்டு இன்ஃபினிட்டி வாரோட படத்தோட செகண்ட் பார்ட் சீக்வல் தான். ஓகேவா, ஆக்சுவலி இன்ஃபினிட்டி வார் படமே வந்துட்டு 2 பார்ட்டா எடுத்திருக்காங்க. ஆப்வியஸ்லி இன்ஃபினிட்டி வார் அண்ட் எண்ட் கேம். ஓகே, 2 பார்ட். நீங்க படம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா, பார்ட் 1 பார்ட் 2 வைக்கிறது போல எண்ட் கேம்னு சேர்த்து வச்சுட்டாங்க. ஏன்னா இந்த எண்ட் கேம்னு வார்த்தை இன்ஃபினிட்டி வார்லயே வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொல்லியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம டோனி ஸ்டார்க்கே சொல்லியிருப்பாரு. எதுலன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு அவெஞ்சர்ஸ் படத்துல அவர் சொல்லியிருப்பாரு. ஓகேவா, சோ அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஆஃப்டர் 5 years லேட்டர். ஓகேவா, அது பார்த்துருப்பீங்க. 2023 நடக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம டேனோஸ் ஸ்னாப் போட்டார்ல, அப்போ வந்துட்டு ஓப்பனிங் சீனே வந்துட்டு நம்ம கிளின்டோட ஃபேமிலி, அதாவது நம்ம ஹாக்காயோட ஃபேமிலி, அவரோட 3 பசங்க, ஒய்ஃப் வந்துட்டு எல்லாம் டஸ்டா இருப்பாங்க. ஓகேவா, அந்த நேரத்தில் வந்துட்டு ஆஃப்டர் சிவில் வாருக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ஹாக்காயை இப்பதான் காமிக்கிறாங்க. ஓகேவா, ஏன் வந்துட்டு அவர் இன்ஃபினிட்டி வார் வரல ஏன்னு எடுத்துக்கிட்டா, அவர் வந்துட்டு அந்த சிவில் வாருக்கு அப்புறம் வந்துட்டு அவர் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்காரு. 2 years வந்துட்டு ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்காரு. ஓகேவா, எப்படி வந்து ஆண்ட்மேன் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்தாரோ அவருக்கு தனியா ஒரு செப்பரேட்டான ஒரு படம் வந்துச்சு, ஆண்ட்மேன் அண்ட் தி வாஸ்ப். அதுல வந்துட்டு அந்த ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கிற டைம்ல வந்துட்டு என்னென்ன பண்ணாங்கன்னு காமிச்சாங்க. பட் ஆக்சுவலி ஹாக்காய்க்கு ஒரு படம் வந்திருக்கணும். பட் வந்து அவரை வந்துட்டு இந்த மாதிரி எண்ட் கேம்ல வந்துட்டு மொதல் சீன்லேயே காமிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு முடிச்சாங்க. ஒரு 1.5 மணி நேரம் சாரி 1 hour 1 minute 30 seconds ஒரு டியூரேஷன் கண்ட ஒரு சீன் தான். ஓகேவா, அவ்வளவுதான், அதோட முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டேனோஸ் ஸ்னாப் போட்டு 22 daysக்கு அப்புறம் வந்துட்டு ஸ்பேஸ்ல, ஓகேவா, ஸ்பேஸ் ஷிப்ல வந்துட்டு நம்ம நெபுலாவும் டோனி ஸ்டார்க்கும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது காமிப்பாங்க. ஓகேவா, காமிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் மார்வல் வருவாங்க, ஓப்பனிங் சீன்ல வருவாங்க. அதுக்கப்புறம் 5 years லேட்டஸ்ட்ல வந்துட்டு அந்த சீன்ல வருவாங்க. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் தான் வருவாங்க. ஓகேவா, மொத்தம் 3 சீன் தான் வந்துட்டு இந்த படத்துல கேப்டன் மார்வலுக்கே வச்சிருப்பாங்க. ஓகேவா, அது நல்லா தான். ஓகே, போதும்பா, நீ வந்த போன அடிச்ச வாங்கின முடிஞ்சு அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் மார்வல் வந்து டோனி ஸ்டார்க்கை வந்துட்டு இங்கே ஏர்த்துக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து வந்துட்டு ஒரு 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 பேச்சுவார்த்தை நடக்கும், கான்வர்சேஷன் ஒரு சீன் நடக்கும். ஸோ அங்கே வந்துட்டு டோனி ஸ்டார்க் வந்துட்டு
ஒரு கோவத்துல வந்துட்டு கேப்டன் அமெரிக்கா கூட ஒரு ஆர்கியூமெண்ட் போகும்போது ஆக்சுவலி அது ஒரு மாதிரி அவரோட எமோஷன் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த சீன் நல்லா இருந்துச்சு உண்மையிலே. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே நீங்க டோனியை பாத்துக்கங்க, நான் அவனை போட்டு தள்ளிட்டு வரேன்னு சொல்லிட்டு கேப்டன் மார்வல் கிளம்புவாங்க. ஓகேவா, ஆக்சுவலி வந்துட்டு எல்லாரும் புதுசா தான் வந்திருக்க, அதுக்கு நம்ம எல்லாம் டீமா தான் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம சேர்ந்து வந்துட்டு நம்ம போட்டு தள்ளிடுவோம் டேனோஸ் வந்துட்டு. டேனோஸ் அவன் கார்டன் இருக்கும்ல, அங்க போயிட்டு மொத்தமா என்ன டீம் அப் பண்ணி வந்துட்டு டேனோஸ் வந்துட்டு வளைச்சு போட்டுருவாங்க. அங்க போய் பார்த்தா டேனோஸ் ஆல்ரெடி அந்த ஸ்டோன் அழிச்சிருவாரு. ஓகேவா, காண்டான நம்ம தோறு அவரோட கையும் அவரோட தலையும் சேர்த்து வெட்டிட்டு கிளம்பியே போயிருவாரு. ஓகேவா, அது ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஒரு பிகினிங். ஆக்சுவலி இது வந்துட்டு இன்ஃபினிட்டியோட கண்டினியூஷன் தான். ஓகேவா, 5 years லேட்டருக்கு அப்புறம் தான் வந்துட்டு எங்கேயுமே ஆரம்பிக்குது. ஓகே, இந்த டைம் லைன் வந்து 2018 நடக்குது. ஓகேவா, 18 அதோட படம் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரும், நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரும். ஸோ ஆஃப்டர் 5 years லேட்டர், ஓகேவா, 2023 அந்த சீனே வந்துட்டு மொத்த சீனே வந்துட்டு 47 minutes. ஓகேவா, ஆனா 47 minutes மாதிரி உங்களுக்கு தெரியாது, ஒன்னும் கூட மாதிரி தெரியும். ஓகேவா, அந்த 1 மணி நேரம் சீனு அவ்வளவு டீட்டெயிலா எடுத்திருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், ஆப்வியஸ்லி இதுக்கு எல்லாம் காரணமா இருந்த அந்த ஒரு எலி, அந்த ரேட். ஓகேவா, நம்ம ஆண்ட்மேன் அந்த குவாண்டம் அதோட வேன்குள்ள போய் மாட்டிப்பார்ல, ஆக்சுவலி அவர் அங்கே 5 hours தான் எடுத்திருப்பாரு, பட் ரியல் டைம்ல இங்க 5 வருஷம். ஓகேவா, ஸோ அந்த எலி எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல. அது வந்துட்டு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட தான் கேட்கணும், அவருக்கு தான் தெரியும். அண்ட் அந்த எலி வந்து அந்த வேன்ல இருந்து ஆண்ட்மேனை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆண்ட்மேன் வந்து அந்த ஐடியா கொடுப்பாரு. ஓகேவா, இந்த குவாண்டம் நம்ம யூஸ் பண்ணி டைம் டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கப்புறம் அவர் வந்ததா இருக்கட்டும். ஆக்சுவலி இந்த நேரத்தில் ஒரு ஹானரபிள் மென்ஷன் பண்ணியே ஆகணும், அந்த ரேட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அந்த ரேட் இல்லைன்னா எண்ட் கேமே இல்லை. ஓகேவா, உண்மையே அதுதான் உண்மை. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்துட்டு டைம் டிராவல் ஐடியா சொல்லுவார். அவர் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த டைம்ல நம்ம பூந்து வேற ஒரு டைம்ல இருந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லுவாரு. கேப்டன் அமெரிக்கா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாரு. அங்க வந்துட்டு கேப்டன் இரு நீ டைம் டிராவல் பத்தி தானே பேசுற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா இது கண்டிப்பா டைம் டிராவல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தக்காவாரு. ஆமா, இது ஒரு டைம் டிராவல் மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா, ஆக்சுவலி நம்மளுக்கு அந்த சீன் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு உண்மையில அது எப்படி தெரிஞ்சு, அதேதான் டைம் டிராவல், அது ஒரு போர் கான்செப்ட் ஆச்சு. அது எனக்கு டைம் டிராவல் எனக்கு பிடிக்கும், பட் இவ்வளவு பெரிய படத்துலையும் டைம் டிராவல் அதுலதான் நீங்க வந்துட்டு டிபெண்ட் ஆக போறீங்கன்னா அப்படிதான் எனக்கு தோணுச்சு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ. இன்னொரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஃபுல் ரிவ்யூல நான் ஷேர் பண்றேன், சரிங்களா. ஸோ வந்துட்டு அப்படிதான் தோணுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் டோனி ஸ்டார்க்கை போய் மீட் பண்ணுவாங்க. அவர் சொல்லுவாரு, முடியாது, நீ வந்துட்டு பேக் டு த ஃபியூச்சர் பார்த்துட்டு தான் வந்துட்டு நீ வந்துட்டு உலகத்தை காப்பாத்துறதுன்னு சொல்லியிருக்கியா அப்படின்னு கேட்பாரு. ஓகே, இந்த படத்துலயும் வந்துட்டு பேக் டு த ஃபியூச்சரோட ரெஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு ஒரு பேர் வேற கொடுத்துருப்பாரு நம்ம ஆண்ட்மேன். ஓகேவா, டைம் ஆயிஸ்ட்னு சொல்லிட்டு கடைசியில அந்த டைம் ஆயிஸ்ட் அதை தான் வந்துட்டு ஒரு மிஷினா வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு அதுக்கு ஒர்க் பண்ணிக்கிருப்பாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு டோனி ஸ்டார்க்கு சரிப்பட்டு வரல, நம்மளுக்கு இவரோட வந்துட்டு பெரிய மூலக்காரன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் ஹல்க் கிட்ட போவாங்க. ஓகேவா, உண்மையிலே முட்டாளா காமிச்ச ஒரே படம், ஹல்க முட்டாளா காமிச்ச ஒரே படம் கண்டிப்பா என்கேம் தான் சொல்லுவேன். ஏன்னா முட்டாளா காமிக்கல, லைக் வந்துட்டு டாக்டர் ப்ரூஸ் பேனர் வந்து டாக்டர், ஆப்வியஸ்லி இட்ஸ் சயின்டிஸ்ட், பட் அந்த டைம் டிராவல் டைம் மிஷின்ங்கிறது அவரோட ஏரியாவே கிடையாது, அவரே சொல்லிடுவாரு. ஓகேவா, ஸோ அந்த விஷயம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆண்ட்மேன் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் ஆண்ட்மேனும் இருப்பாரு. எப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நம்மளுக்கும் அப்படிதான் தோணும், ப்ரொஃபஸருக்கு எப்படி மாறின அப்படிதான் நம்மளுக்கும் தோணும் ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்க்கறப்போ. ஓகேவா, அது உண்மையிலே கன்ஃபியூஸ் தான் இருந்துச்சு, ஆனால் நல்லா தான் இருந்துச்சு அந்த லுக்கு. ஓகேவா, விஎஃப்எக்ஸ் செம்மையாக செலவு பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் கட் பண்ணா வந்துட்டு நம்ம டோனி ஸ்டார்க் ஆக்சுவலி வந்துட்டு லைக் வீட்டில் இருக்கும்போது ஸ்பைடர்மேனும் அவரும் எடுத்த ஒரு பிக்சர் பார்ப்பாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு நம்ம எஃபர்ட்னால அந்த பையனை திரும்ப கொண்டு வந்த முடிஞ்சா அந்த மைண்ட் செட்ல தான் அவர் அந்த ஜிபிஎஸ் டைம் டிராவல் ஜிபிஎஸ் வந்துட்டு உருவாக்கியிருப்பாரு. ஓகேவா, ஆக்சுவலி அது சக்ஸஸாகவும் ஆயிரும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மார்கன் ஸ்டாக் கூட வந்துட்டு ஒரு கன்வர்சேஷன் சீன் இருக்கும், அது ரொம்ப நல்லா இருக்கும். அங்க வந்துட்டு நம்ம மார்கன் ஸ்டாக் வந்துட்டு ஐ லவ் யூ 3000 அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலே எமோஷனலா இருக்கும். லைக் அது நல்லா இருக்கும். ஓகேவா, உண்மையிலே லவ்லியா இருக்கும் அந்த சீன். அதுக்கப்புறம் டோனி ஸ்டாக் பெப்பர் கிட்ட வந்துட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் டைம் டிராவல் இதை பத்தி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அவங்க சொல்லுவாங்க, ஓகே குட், நீ வந்துட்டு நிறைய பேர் காப்பாற்ற முடியுமே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உள்ள நான் மாட்டேன்னு சொன்னா, உள்ள நான் எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு நான் போய் தூங்க போயிட்டா, நான் பண்ண மாட்டேன்னு சொன்னா, அப்புறம் அவங்க ஒய்ஃப் கேட்பாங்க, உன்னால உண்மையிலே தூங்க முடியுமா, உன்னால ரெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க. அப்புறம் கட் பண்ண வந்துட்டு அங்க வந்துட்டு நம்ம
ப்ரொஃபசர் ஹல்க் வந்துட்டு ஆண்ட்மேனை வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிறப்பாரு. ஓகேவா, இந்த மாதிரி அதை வந்துட்டு ஃபெயில் ஆயிரும். ஓகேவா, கேப்டன் அமெரிக்காக்கு தெரிஞ்சது இது வந்துட்டு ஒரு ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த ஜிபிஎஸ் தூக்கிட்டு அதே நேரத்தில் டோனி ஸ்டார்க் வருவாரு. ஓகேவா, நம்ம வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீல்டு சிவில் வால்ல அவர் கொடுத்த ஷீல்டு திரும்ப வந்துட்டு டோனி ஸ்டார்க் கேப்டன் அமெரிக்கா கொடுப்பாரு. ஒரு கம்பீரமா அவர் பிடிச்சிருப்பாரு. அந்த சீன் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு என்ன டெஸ்ட் ரைட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, அப்போ நம்மளுக்கே இருக்கிற ஒரு கேள்வி ரோடி வந்துட்டு நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு பேசுவார். ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு அவர் கேட்பார். நம்மளுக்கே அந்த கேள்வி கேட்கணும் தோணிருக்கும். அந்த நேரத்தில் கரெக்டா இந்த பையன் கேட்டாண்டா அப்படிதான் தோணும். ஓகேவா, ரோடி என்ன கேட்பார்னா, நம்ம வந்துட்டு பாஸ்டுக்கு போய் அந்த ஸ்டோனை எடுத்து நம்ம ஸ்டாம்ப் போடுறதுக்கு பதிலாக பெட்டர் நம்ம வந்துட்டு பாஸ்டுக்கு போவோம், அதே பாஸ்டுக்கு போவோம். பட் பேபி தேனோஸை கண்டுபிடிச்சு அவனை கொண்டுட்டா என்ன, அவர் வந்து செய்கையில ஒரு மாதிரி காமிப்பாரு. இப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டா என்ன அப்படின்னு காமிப்பாரு. ஓகேவா, யார் ப்ரொஃபஸர் கிட்ட சொல்லுவார். ஓகேவா, அதே நேரத்தில் வந்து ஆண்ட்மேன் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த ஸ்டோன் டைம் லைனுக்கு போய் நம்ம அந்த ஸ்டோன்லாம் வந்துட்டு டேனோஸ் எடுக்காத மாதிரி பண்ணிட்டா என்ன, அவன் எடுக்கிறதுக்குள்ள அந்த ஸ்டோன் அழிச்சிட்டா என்ன, அந்த மாதிரி பண்ணிடுமா அப்படின்னு கேட்பாரு. இல்ல ப்ரொஃபஸர் சொல்றாரு, அப்படின்னா அது ஒர்க் ஆகாது, டைம் டிராவல் நீங்க நினைக்கிற மாதிரி ஒர்க் ஆகாது. அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. ஓகேவா, நீங்க நினைச்சுக்கிறீங்க பிரிசன்ல இருந்து வந்துட்டு நீங்க பாஸ்ட்டுக்கு போனா பாஸ்ட்டுக்கு போய் ஏதாச்சும் ஒரு விஷயத்த மாத்தினா அது வந்துட்டு உங்க ப்ரிசனை மாத்திரும், அது உங்க சேஞ்சஸ் கொண்டு வரும். அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அவரோட லாங்குவேஜ்ல வந்துட்டு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாரு. ஓகே, இப்ப நான் சொன்னா உங்களுக்கு புரியாது, பட் எனக்கு புரிஞ்சிச்சு. திரும்ப அந்த படத்தை போய் பாருங்க, அந்த சீனை போய் பாருங்க. ப்ரொஃபஸர் ரொம்ப அழகாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஓகேவா, ஸோ பேக் டு த ஃபியூச்சர் அந்த படத்துல பார்த்த அந்த கான்செப்ட் அந்த டைம் டிராவல்லாம் இப்படிதான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நினைச்சு நம்ம ஒரு ஃபார்முலா வச்சிருப்போம்ல. பட் இந்த நம்ம ப்ரொஃபஸர் ஹல்க் சொல்றபடி வந்துட்டு ஃபார்முலாவே கம்ப்ளீட் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா, இந்த படத்துல எண்ட் கேம் படத்துல வந்துட்டு டைம் டிராவல் அந்த கான்செப்ட் வந்து டிஃப்ரெண்டா காமிச்சிருப்பாங்க, டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ஃபார்முலாவே கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். பட் இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு, உண்மையில டிஃப்ரெண்ட். பட் கொஞ்சம் ஏமாற்றமும் இருந்துச்சு. அப்போ டைம் டிராவல் இப்படி வேலை செய்யாதா, அப்படிதான் கேட்கணும்னு தோணுச்சுங்க சீரியஸ்லி. ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை உங்களுக்கு எக்ஸாக்டா நான் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா, எஸ், இஃப் யூ டிராவல் டு த பாஸ்ட், தட் பாஸ்ட் பிகம்ஸ் யுவர் ஃபியூச்சர். ஓகேவா, அந்த பாஸ்ட் நம்ம வந்துட்டு பாஸ்ட்டுக்கு போனோம்னா அந்த பாஸ்ட் நம்மளோட ஃபியூச்சரா இருக்கும். ஸோ நம்ம பாஸ்ட்டுக்கு போய் நம்ம ஃபியூச்சரை தான் மாத்துறோம். ஓகேவா, ஏதாச்சும் மாத்திரம் ஃபியூச்சர் தான் மாத்திரம். அண்ட் நம்ம இப்போ இருக்கிற யுவர் ஃபார்மர் ப்ரெசன்ட் பிகம்ஸ் த பாஸ்ட். ஓகேவா, இப்போ இருக்கிற ஃபார்மர் நம்மளோட ப்ரெசன்ட் பாஸ்ட் ஆயிரும். ஓகேவா, அதே மாதிரி விச் இஸ் நவ் cannot சேஞ்ச் பை யுவர் நியூ ஃபியூச்சர். ஓகேவா, உங்க புது ஃபியூச்சர்னால இப்ப இருக்கிற ப்ரெசென்ட்டை உங்களால மாற்ற முடியாது. ஓகேவா, ஆக்சுவலி மாற்ற முடியாது. மாத்தினாலும் நம்ம பாஸ்ட்டுக்கு டிராவல் ஆகி போனாலும் ப்ரெசென்ட்லயே பாஸ்ட்டுக்கு போனாலும் வந்துட்டு அது இன்னொரு பிரான்ச் ஆஃப் டைம் லைன் தான் கிரியேட் பண்ண தவிர்த்து அது வந்துட்டு மாற்றத்தை கொண்டு வராது. இப்ப இருக்கிற ப்ரெசென்ட்க்கு மாற்றத்தை கொண்டு வராது. அது ரொம்ப அழகாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. நீங்க அந்த படத்தையே பார்த்து தெரிஞ்சுங்க. இல்லாட்டி வந்து யூடியூப்ல ஏகப்பட்ட எக்ஸ்பிளேஷன் வீடியோஸ் இருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகேவா, நான் இதை தான் புரிஞ்சு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா ஸ்டோன்ஸும் வந்துட்டு எங்கெங்க இருக்கு, எந்தெந்த டைம் லைன்ல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து டைம் ஐஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மிஷன் பேரை ரிவீல் பண்ணுவாங்க. அதுக்கான ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் வந்துட்டு ஒன்று நடக்கும். ஓகேவா, அப்போ வந்துட்டு ஈத்தரை பத்தி கேட்கும் போது நம்ம கேப்டன் அமெரிக்கா கேட்பாரு, தோர் உனக்கு தெரிஞ்சதை சொல்லு ஈத்தரை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. தோர் வந்துட்டு கண்ணாடி போட்டு கவனிக்கிற மாதிரி வந்து தூங்கிட்டு இருப்பாரு. அவர் தான் வந்துட்டு செம்ம போதையில இருப்பார்ல, அவர் தான் வந்துட்டு ஹல்க் வந்துட்டு தொப்பெல்லாம் போட்டு வேற மாதிரி ஏறுவாரு. பிகாஸ் அவர் மன வளர்ச்சி இருக்கனால பீர் குடிச்சு தொப்பெல்லாம் போட்டு ஒரு மாதிரி எப்பவுமே போதையில தான் இருப்பாரு. அதே நேரத்தில் அந்த பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்லயும் வந்துட்டு அதே போதையில இருந்தா வந்து தூங்கிட்டு இருப்பாரு. ஓகேவா, எல்லாம் நினைச்சுப்பாங்க தூங்கிட்டான் போல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரோடி சொல்லுவாரு, நம்ம வார் மிஷின் சொல்லுவாரு, அவன் தூங்கல, கண்டிப்பா செத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் தோரை எழுப்பி கொண்டுட்டு வந்துட்டு அவர் ஒரு பாட்டு ஒலைக்கு இருப்பாரு. என்னடா ஒலைக்கு இருக்கா, எல்லாம் சுத்தி பார்ப்பாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சீன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா, எல்லாருக்கிட்டையும் கேட்பாங்க உங்களுக்கு ஸ்டோனை பத்தி தெரிஞ்சதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் கெதர் பண்ணிட்டு அந்த சீன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் கடைசியா ஓகேவா 3 ஸ்டோன் வந்துட்டு எர்த்ல இருக்கு, நியூயார்க்ல இருக்கு, 2 ஸ்டோன் வந்துட்டு ஸ்பேஸ்ல இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு 3 இடம். ஓகேவா, 6 ஸ்டோன் 3 இடம் ஒரே அட்டெம்ப்ட் தான். ஓகேவா, நோ டூ ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த மிஷனுக்கு ரெடி ஆவாங்க. கடைசியா அந்த டைம் டிராவல் பண்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. ஓகேவா, வாட் எவர் இட்ஸ் டேக்ஸ், என்ன நடந்தாலும் இந்த மிஷனை நம்ம முடிச்சே ஆகணும், வேற ஆப்ஷனே இல்லை நம்மளுக்கு. ஓகேவா, தப்பா போறதுக்கு வாய்ப்பே இல்லை, இதை வந்துட்டு நம்ம சரியா முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு வந்துட்டு எல்லாம் கெதர் பண்ணி எல்லாம் ஒன்னா அந்த ரெடி ஆவாங்க எல்லாம் டைம் டிராவல் பண்றதுக்கு. அந்த சீன் உண்மையிலே நல்லா இருக்கும், சீரியஸ்ல சூப்பரா இருக்கும். அந்த நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ராக்கெட் சொல்றாரு,
இட்ஸ் பிரெட்டி குட் அப்படின்னு சொல்லுவாரு. நல்லா இருக்கு இந்த ஸ்பீச் நல்லா இருக்கு அவர் பேசுனது அப்படின்னு சொல்லுவாரு. நம்மளுக்கும் அப்படிதான் சொல்லணும்னு தோணும். அந்த படம் பார்த்திருப்போம், அந்த சீன் பார்த்திருப்போம் வந்துட்டு எனக்கு அப்படிதான் சொல்லணும்னு தோணுச்சு. செம்மையா இருக்கு அந்த ஸ்பீச், நல்லா இருந்துச்சு உண்மையிலே அப்படின்னு சொல்லணும் தோணும். ஒரு அதுல அந்த ஸ்பீச் மூலியமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இஸ் கேப்டன் அமெரிக்கா. ஏன் அவர் கேப்டன் அமெரிக்கான்னு கூப்பிடுறாங்க? இஸ் அ ட்ரூ லீடர். ஓகேவா? இந்த லீடருக்கான ஸ்பீச்சை கொடுப்பாரு. உண்மையிலேயே மாதிரி நம்மளுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும், என்ன நடந்தாலும் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வார்த்தை ரொம்ப நல்லாவே எழுதியிருப்பாங்க டயலாக். ஓகேவா? அதே மாதிரி அந்த கம்பீரத்தோட அவர் சொல்லுவாரா, உண்மையிலேயே அல்டிமேட்டா இருக்குங்க அந்த சீன். உண்மையில நல்லா இருக்கும். அப்ப அந்த டீம் மியூசிக் போட்டு எல்லாரும் டைம் டிராவல் பண்ண போவாங்க. ஓகேவா? எல்லாம் அந்த டைம் பாஸ்ட்டுக்கு போவாங்க. அந்த சீன் உண்மையிலே கூஸ் பம்ப்ஸா இருக்கும். ஓகேவா? அதோட வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஆப்வியஸ்லி நான் அடுத்த வீடியோல வந்துட்டு உங்களுக்கு கவர் பண்றேன். ஸோ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்துட்டு பாஸ்ட்ல அந்த ஸ்டோனை வந்துட்டு அவங்க எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணியிருந்தாங்க அதுதான் ஃபுல் 1 hour சீக்வன்ஸா இருக்கும். ஓகேவா? அதை நான் அடுத்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ எத்தனை பேருக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்து, லேக் ஆனிச்சா இல்லை இன்ட்ரெஸ்டிங் ஆனிச்சான்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல பார்த்தோம். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next time. Stay family. Take care. Bye.